ஹாய் கைஸ், 13th செப்டம்பர் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாம். நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனில் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஆஃப்டர் தேட் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த இண்டிகேட்டர் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஓகே ஃபைன், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய சப்போர்ட் 25,240. ஸோ 25,240 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,120 வரைக்கும் வரக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆரெல்ஸ் இங்கே வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இங்கே ரிவர்சல் ஆகலாம். மேபி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட ரிவர்சல் ஆகலாம். ஆரெல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இனிஷியல் டார்கெட் 25,120 எடுத்துக்கோங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,420. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 450 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மினிமம் சான்சஸ். ஓகே, ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஆல் டைம் ஹை டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திங்கன்னா தெரியும், இங்கேயும் ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கேயும் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஆல் டைம் ஹை டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஈவன் ரிவர்சல் கொடுத்துருக்கு, எகெயின் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணாலும் ஒரு மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் நம்ம வந்துட்டு 25,450 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுது 1 hour கேண்டலில் அப்படின்னா அதுக்கப்புறம் மினிமம் லாட்டில் எடுக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 51,540. 51,540 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 51,430 ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் 51,320 செகண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். எகெயின் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபால் கொடுத்து ரிவர்சல் ஆகலாம். ஆர்எல்ஸ் இங்கே இது வரைக்கும் ஒரு ஃபால் கொடுத்து ரிவர்சல் ஆகலாம். ஆர்எல்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி கூட ஃபால் ஆகலாம். மல்டிபிள் சான்சஸ் ஆர் தேர். ஸோ நான் பார்த்து கான்ஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51,900. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 52,000 இனிஷியல் டார்கெட்டாக வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.